அன்புடைய அனைவருக்கும் அருள்மிகு காத்தாயம்மன் பிரசன்ன ஜோதிட நிலையத்திலிருந்து ஜோதிட ரவியின் அன்பு வணக்கங்கள். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சனி பெயர்ச்சி பற்றி பார்க்க போகிறோம். ஒவ்வொரு சனி பெயர்ச்சி வரும்பொழுதும் மக்களுக்கு ஒரு பரபரப்பு தொத்திக்குது. ஐயோ, இந்த சனி பெயர்ச்சி நம்மளை என்ன பண்ணுமா, அந்த சனி பெயர்ச்சி வருது நமக்கு நல்லதை கொடுக்குமா, இல்லை கெடுதலை கொடுக்குமா, தீங்கிழைக்குமா, கஷ்டத்தை கொடுக்குமா, இப்படி நிறைய விஷயங்கள் சனி பெயர்ச்சியில் நம்ம ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சிடுறோம் வந்ததுனாவே. இப்போ இந்த சனி பெயர்ச்சி ஒவ்வொரு வீட்டில் வரும்பொழுதும் என்னென்ன சனியாக அவர் வராரு, எந்த மாதிரி அவர் அங்கே இருக்கிறாரு அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். பொதுவாகவே சனி பகவான் கெட்ட கிரகம், முழுக்க முழுக்க கெட்ட கிரகம் அப்படின்னா இல்லை. ஏன்னா அவர் நீதிமான் அப்படிங்கிற ஒரு பொறுப்பையும் ஏற்று அவர் தான் இந்த உலக மக்களுக்கான நன்மை தீமை இதற்கெல்லாம் நீதி தரவராக இருக்கிறார். அப்போ ஒரு நீதிமான் தவறளிப்பாரா, நீதிமான் கொடூரமானவராக இருப்பாரா, நீதிமான் முட்டாளாக இருப்பாரா, கொடியவனாக இருப்பாரானா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். நாம் என்ன குற்றங்கள் செஞ்சோமோ அதுக்கு தகுந்தாற்போல் அவர் நம்மளுடைய வாழ்க்கையை இயக்குவார். அதனால தான் அவருக்கு பேர் நீதிமான். அதனால் நாம் செஞ்ச பாவங்கள், நாம் செஞ்ச புண்ணியங்கள், இதற்கான கணக்கை அவர் சரிபார்த்து நமக்கான நன்மைகளை தருவது தான் சனி பகவானுடைய வேலை. அவர் யாரையும் போய் வேணும்னே வாலண்டியராக போய் யாரையும் கெடுக்கிறதெல்லாம் கிடையாது. நம்மளுடைய புண்ணிய கணக்குகளுக்கு தகுந்தாற்போல் நமக்கான நன்மைகளையும் தீமைகளையும் அவர் செய்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு இடங்களுக்குள்ளும் சனி பகவான் பயிற்சியாகி வரும் பொழுது அந்த இடங்களுக்கு என்னென்ன பெயர் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். பொதுவாக இது ராசிக்கு தான் கணக்கில் வரும், லக்கணத்துக்கு கணக்கில் வராது. 12 வகையாக சனி பகவான் ஒவ்வொரு ராசி கட்டத்தில் வரும் பொழுதும் 12 வகையான சனியாக வராரு. இது ஒவ்வொரு முறை சனி பயிற்சி வரும் பொழுது உங்களுடைய ராசிக்கு எத்தனாவது இடத்துல இருக்கிறாரு, அவர் என்ன சனியாக வராரு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு உதவக்கூடிய விஷயமாக கூட இருக்கும். இதை நோட் பண்ணிக்கிறதா இருந்தாலும் பண்ணிக்கங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசியிலேருந்து 7ஆம் இடத்துக்கு சனி பகவான் போகும்போது அதை கண்டக சனி அப்படின்னு சொல்லுவோம். 7ஆம் இடம் அப்படிங்கிறது கேந்திரத்தின் ஒரு பகுதி தானே. அப்போ இங்கே வரும்போது நல்லதை செய்வாரா அப்படின்னா நல்லதை செய்வார். ஆனால் இருந்தாலும் சில நிலைகளில் உங்களுக்கான கெடுபலனை கண்டிப்பாக கொடுத்துட்றாருன்னா அதான் உண்மை. அப்படிங்கிறதுனால உங்களுடைய ராசியிலேருந்து எண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலேருந்து 7ஆம் இடத்துக்கு சனி பகவான் வரும்பொழுது அதை கண்டக சனி அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். அப்போ 7ஆம் இடத்துல சனி பகவான் அமரும் பொழுது உங்களுக்கு என்னெல்லாம் நற்பலன்களையும் கெடுபலன்களையும் தராருன்ட்டு பார்க்கலாம் வாங்க. பொதுவாகவே 7ஆம் இடத்துல சனி பகவான் அமரும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய திருமண வாழ்க்கையில் மனமுறிவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துட்றாரு. ஏன்னா அவர் அமரக்கூடிய நட்சத்திரம் என்னன்னு பார்க்கணும், உங்களுடைய தசா புத்தி என்னன்னு பார்க்கணும். கண்டிப்பாக நல்ல தசா புத்தி இல்லை, உங்களுக்கு வம்பு வழக்குகளை கொடுக்கக்கூடிய தசா புத்தி நடக்குது, கண்டம் அசிங்கம் அவமானத்தை சொல்லக்கூடிய தசா புத்திகள் நடக்குது அப்படின்னோம்னா கண்டிப்பாக நீங்கள் கவனமாக இருந்துக்கணும். அதனால் எதிர்பாலினத்தவராலையும் ஒரு வம்பு வழக்குகளை கொண்டாந்து சேர்த்துரும். நீங்கள் நல்ல விஷயமாக தான் செஞ்சுருப்பீங்க, ஆனால் அந்த விஷயம் உங்களுக்கு கெட்ட விஷயமாக மாறி எதிர்பாலினத்தவர்களால், ஆணாக இருந்தால் பெண்ணுக்கும் பெண்ணாக இருந்தால் ஆணிற்கும் எதிர்பாலினம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை கண்டிப்பாக வம்பு வழக்குகளை கொண்டாந்து நிறுத்திடுறாரு அப்படின்லாம். கூட்டு தொழில் கூட்டாளிகள் போன்ற விஷயங்கள்லையும் வம்பு வழக்குகளை கொண்டாந்து கொடுத்துட்றாரு. ஏன்னா கூட்டு தொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதன் மூலமாக சிக்கலை கொடுத்து கூட்டாளிகளை பிரித்து கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் சனி பகவான் 7ஆம் இடத்துல வரும் பொழுது கொடுத்துட்றாரு அப்படிங்கலாம். அடுத்ததாக அவர் பார்வைப்படக்கூடிய இடங்கள் எப்படி இருக்குது 7ஆம் இடத்துல இருந்து அப்படின்னு பார்த்தோம்னா, 7ஆம் இடத்துல இருந்து தன்னுடைய 3ஆம் பார்வையால் 9ஆம் இடத்தை பார்ப்பார். 9ஆம் இடத்தை பார்க்கும்போதே தன்னுடைய பிரச்சனையை பெருசாக்கிறாருன்னா அதான் உண்மை. 9ஆம் இடத்துல இவர் வரும்பொழுது கண்டகச்சனி அப்படிங்கிற அமைப்பில் வரும்பொழுது தந்தை உடல்நிலையில் மிக மிக கவனமாக இருந்துக்கிறது தான் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். தந்தைக்கு ஒரு சிறு கண்டங்களையோ விபத்துகளையோ தந்து அதன் மூலமாக உங்களை பெரிய கடனாளியாக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளையுமே கொடுத்துட்றாரு. பொதுவாக 7.5 சனியை விட இந்த கண்டகச்சனி உங்களுக்கு கடுமையான துன்பத்தை கொடுத்துருதுன்னா அதான் உண்மை. அங்கே 7.5 வருஷம் செய்கிறத இங்கே 2.5 வருஷத்தில் செஞ்சுட்டு போயிடுறாரு அப்படிங்கலாம். தந்தை உடல்நிலையில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். தந்தை உடல்நிலை சம்மந்தப்பட்ட விஷயங்களை விரைத்தை கொடுத்துருவார். தந்தை சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் விரைத்தை கொடுத்துருவார். தந்தை வழி உறவுகள், தந்தை வழி சகோதரர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு பெரிய அளவில் ஒரு விரிச்சலை கொடுத்துட்றாரு. இந்த தன்னுடைய 3ஆம் பார்வையால் 9ஆம் இடத்தை பார்க்கறது. அடுத்ததாக தன்னுடைய 7ஆம் பார்வையால் அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் உங்களுடைய ராசியவே பார்ப்பார். இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி 7ஆம் பார்வைக்கு நீங்கள் அவ்வளோ ஒன்றும் பயந்துக்க தேவையில்லை, கவனமாக மட்டும் இருங்க, அது போதும். ஏன்னா உங்களுக்கு இங்கே தந்தை மூலமாக வர செலவுகளுக்கு நீங்கள் கவனமாக இருந்துட்டிங்கனாவே போதும்.
அப்படிங்கிறதுனால தந்தையை மட்டும் பாதுகாக்கிறதுல நீங்கள் கொஞ்சம் அதிகப்படியான கவனங்களை எடுத்து சிறப்பாக முன்முயற்சியோடு நடந்துக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா 4ஆம் இடத்தை பார்க்குறார் 10ஆம் பார்வையால். அப்போ தாய் இங்கே பார்த்தீங்கன்னா 2 கடுமையான பார்வையாலும் 3ஆம் பார்வையாலும் தன்னுடைய 10ஆம் பார்வையாலும் 3ஆம் பார்வையால் தந்தைக்கு கடுமையான பாதகத்தை கொடுக்குறாரு, 10ஆம் பார்வையால் தாய்க்கும் கடுமையான பாதகத்தை கொடுத்துட்றாரு. அப்படிங்கிறனால தாய் உடல்நிலை சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் கடுமையாக இருக்கணும். ஏன்னா உங்களுடைய தாய் உங்களுடைய தகப்பனாரின் உடல்நிலை மனதில் எண்ணி அதன் மூலமாக கவலை கொண்டு உடல்நிலை பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகளையும் கொடுத்துருது, அவர்களுடைய உடல்நிலையும் பாதிப்பை கொடுத்துருது. அதனால் இந்த 2 விஷயங்களையும் தாய் தந்தை 2 விஷயங்களையும் கவனமாக இருந்துக்கணும். அதனால தான் சனி பகவான் 7ஆம் இடத்துல வரும் பொழுது எப்பவுமே கவனமாக இருந்துக்காங்க. 7.5 சனி காலங்களை விட இந்த 2.5 வருட காலங்கள் உங்களுக்கு கண்டங்களையும் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அதிகமாக தந்துடுறாரு. அப்போ 7ஆம் இடத்துல சனி பகவான் வரும் பொழுது உங்களுக்கான வாழ்வியல் பரிகாரம் 2.5 வருடங்களுக்கான வாழ்வியல் பரிகாரமாக என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்போ 7ஆம் இடத்துல வரும் பொழுது கண்டகச்சனி அப்படிங்கிற அமைப்பு வந்துடுது இல்லைங்களா. அப்போ 7னா சப்த கன்னிமார்களை குறிக்கும். அப்போ சப்த கன்னிமார்களை குறிக்கக்கூடிய கோவில்களுக்கு நீங்கள் போகிறது, அங்கே இருக்கிற சப்த கன்னிமார்களுக்கு நீங்கள் பூசை காலங்களில் பூசை பொருட்கள் வாங்கி தருவது, அவர்களை வழிபடுவது. ஏன்னா சப்த கன்னிமார்கள் குலதெய்வ அம்சங்கள்லையும் பொருந்தி வரும். அதனால் இவர்களை வழிபடுவதன் மூலமாக உங்களது குடும்பங்களுக்கு வருகின்ற கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் கண்டிப்பாக குறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய ராசி என்னன்னு பாருங்கள். உங்களுடைய ராசியிலேருந்து அவர் 7ஆம் இடத்துல என்ன நட்சத்திரங்களை சஞ்சரிக்கிறாரு அப்படிங்கிறதையும் பாருங்கள். ஏன்னா அந்த 7ஆம் இடம் அவ்வளோ கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால இங்கே இருக்கிற 3 நட்சத்திரங்கள் அவர்களுடைய அதி தேவதைகள், இவர்களை நீங்கள் இந்த காலகட்டங்களில் வணங்குவதும் உங்களுக்கான பரிகார முறைகளாக இருக்கும். இப்படி செஞ்சுக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்களை நீங்கள் சமாளித்து அதை தாங்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருவார். இதுதான் உங்களுக்கான வாழ்வியல் பரிகாரம், 2.5 வருடங்களுக்கான வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம்.